அவர் கற்றுக் கொடுக்காத ஒரு சுவிசேஷ முறையை இன்றைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சத்தியம் பேசாத எந்த இடத்திலும் தேவன் வெளிப்படுவது கிடையாது. நாம பாவம் பண்ணிட்டு சபைக்கு போனா கூட அங்க பாட்டு பாடி ஸ்டாண்டப் காமெடியன் மாதிரி 4 காமெடியை சொல்லி நம்மளை சந்தோஷப்படுத்தி நம்ம குற்றத்திலிருந்து உணராம விடுதலையாகாம நம்மளை சந்தோஷப்படுத்தி நம்மளை மறக்க செஞ்சு நம்ம செஞ்ச பாவத்தையும் தப்பையும் மற்றவர்களுக்கு செஞ்ச மீறுதல்களையும் மறக்க செஞ்சு சபையிலிருந்து வெளியில அனுப்புறாங்களே. அப்போ இது இயேசு கிறிஸ்து போன பிறகு இந்த உலகத்துக்கு வந்த தேற்றர வாளன் சொல்லுகிற செய்கிற கிரியைகளா உணர்ந்துக்குங்க. அப்படி சந்ததிகளுக்கு நாம் பிராக்டிஸ் பண்ண, அதாவது இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்காத ஒரு கிறிஸ்தவத்தை கொண்டு போறாங்க. இப்போ அவங்களும் அறியாமலே ஏத்துக்கிட்டாங்க. இந்த சந்ததியை எப்படி திருப்பி கூட்டிட்டு வரணும்னே தெரியல. அப்ப இன்றைக்கு ஒரு தலைமுறை தேவன் கற்றுக் கொடுக்காத, இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டாத ஒரு ஊழிய முறையை பின்பற்றுறாங்க. அதை இந்த கிறிஸ்தவ உலகமும் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. உங்கள் மனது என்னத்தான் போதித்தாலும், என்னத்தான் பாடல் பாடினாலும், என்னத்தான் ஜெபம் பண்ணாலும், என்னத்தான் தீர்க்க தரிசனங்களை உங்களுக்கு சொன்னாலும், கடைசியில உங்களுடைய மனசாட்சி தான் தேவனிடத்துல ஐக்கியம் கொள்ளணுமா வேண்டாமா என்பதை நிர்ணயிக்கிறது. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பவுல் கொருந்து பட்டணத்தாருக்கு சொல்லிட்டு போயிட்டார். அந்த பிசாசு உங்களை வஞ்சித்துட்டான், யாரோ ஒருத்தர் இயேசு கிறிஸ்து சொல்லாத ஒரு ஊழிய முறைமையை சொன்னா நீங்க சகிச்சுக்குவீங்கன்னு எழுதியிருக்காரு. இன்னைக்கு அதுதான் நடக்குது. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ வென்று பயந்திருக்கிறேன் என்று பவுல் அந்த கொருந்து பட்டணத்தாரை குறித்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அருமை சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஒரே பேரான குமாரன் தான் இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல எவ்வளவு மகிமையும் டேலண்டும் இருக்கணும். டேலண்ட் இல்லாமல் இருப்பார் அவரு? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் அடிக்கடி இந்த கேள்வியை என்னையே நான் கேட்டுக்குவேன். என்ன நான் கேட்டுக்கிறேன், உங்களை கேட்டா எப்படியும் பதில் தெரியல. நான் என்ன கேட்பேன், என்னன்னா, ஏன் ஆண்டவரே, இன்னைக்கு தான் எல்லாருக்கும் இந்த பாடல் ஆராதனை, வர்ஷிப், கான்சர்ட், இதுல தான் பெரிய அபிஷேகம். இந்த வார்த்தையை பாடலை கேட்டா அப்படியே மயங்கி அப்படியே விழுகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஊழியன் மீது போய் விழுறான், காலை நக்குறான், கடவுளா பாக்குறான். இப்படி ஒரு கூட்டம் உருவாயிருக்கேன். இந்த ஐடியா ஏன் உங்களுக்கு வரல? இயேசு கிறிஸ்து கிட்ட நான் பேசுறேன், ஒரு டிபேட்னு வச்சுக்கீங்களேன். இந்த ஐடியா ஏன் உங்களுக்கு வரல? நீங்க போய் கால் கடுக்க அன்னைக்கு மலையில போய் ஏறி நின்று பொட்டல் வெயில்ல, பொட்டல் காடுல, அவ்வளவு பெரிய வெயில், மலைன்னா பாறை கற்பாறைகள், எவ்வளவு உஷ்ணம் இருக்கும். அந்த இடத்துல போய் மணி கணக்குல தேவனுடைய சுவிசேஷத்தை நீங்க பேசுனீங்களே, அதற்கு பதிலா 12 சீஷர்களை தெரிந்து கொண்டீங்க. 2 பேரை ட்ரம்ஸ் அடிக்க விட்டு, 2 பேரை சைடு சிங்கரா விட்டு, மீதி இருக்கிற ஒரு 5 பேரை 6 பேரை முன்னாடி டான்ஸ் ஆட விட்டு, நீங்க நடுவுல இருந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி இருந்தீங்கன்னா அங்க மலைக்கு வந்திருந்த அந்த கூட்டத்தை விட இன்னும் பெரிய கூட்டத்தை நீங்க கவர்ந்திருக்கலாம். ஏன் ஏரோதையே நீங்க கவர்ந்திருக்கலாம். உங்களுக்கு சிலுவை பாடே தேவை கிடையாது. உங்களை சிலுவையிலே அரைஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன் கெட்டவன் கூட உங்க பாட்டு, உங்க டான்ஸை பார்த்து பிடிச்சி போய் உங்களோட ஃப்ரெண்ட் ஆயிருப்பானே. ஏன் ஆண்டவரே நீங்க செய்யல? ஏன் ஏசப்பா நீங்க செய்யல? நீங்க போய் கால் கடுக்க நின்று தேவனுடைய சுவிசேஷத்தை கத்தி பிரசங்கித்து அவர்களை சுவிசேஷத்திற்குள்ள கட்டி அவருடைய பாவங்களை நீங்கள் உணர்த்தி அவர்களுக்காக நீங்கள் கண்ணீர் விட்டு ஒவ்வொரு நாளும் உபவாசித்து முழங்காலில் நின்று நீங்கள் எல்லாரையும் பகைத்து அதனால நீங்கள் அடிபட்டு சிலுவை சுமந்து அந்த துர்மரணத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுக்கு பதிலா நல்லா பாட்டு பாடி எல்லாரையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி எல்லாரையும் ஆட வச்சு நீங்களும் ஆடி இருந்தீங்கன்னா பெரிய கூட்டமும் வந்திருக்கும். உங்களுக்கு பொறாமையா எதிர்த்தவர்கள், அந்த ராஜாக்கள், ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் கூட ஆடி இருப்பான். யாருக்கூடயும் சண்டையே இல்லாமல் இருந்திருக்கு. எல்லாமே சமாதானமா இருந்திருக்குமே. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே அதை நீங்க செய்யாம போனீங்க அப்படின்னு சில நேரத்துல நான் இயேசு கிறிஸ்துவ கிட்ட டிபேட் பண்ணுவேன். அவர் கற்றுக் கொடுக்காத ஒரு சுவிசேஷ முறையை இன்றைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு அப்படின்ற ஒரு முறையே கிடையாதுங்க. இன்றைக்கு செய்து இந்த இளைஞர்கள், வாலிப ஊழியர்கள் செய்து கொண்டு இருக்கிற இந்த முறைமை வேதாகமத்திலேயே இயேசு கிறிஸ்துவ உபயோகிக்கலைங்க, உபயோகப்படுத்துற. இயேசு கிறிஸ்து தான் ரிலையபிள் சோர்ஸ். நீ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு இருந்தானா உத கிடைக்கும். சங்கீதக்காரன் பாடினானேன்னா சங்கீதக்காரன் கடவுளா? அவன் தான் உன்னை ரசிக்கிறானா? அவனும் நம்மள மாதிரி மனுஷன் தாயா? நீ சங்கீதக்காரன் எல்லாம் எடுக்கக்கூடாது. ரிலையபிள் சோர்ஸ் யாரு? சுவிசேஷ புஸ்தகம் தான். சுவிசேஷ புஸ்தகத்துல ரிலையபிள் சோர்ஸ் யாரு? இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் ஒரே பேரான குமாரன். அவருடைய அடிச்சுவடுகளில தான் நீயும் நானும் நடக்கணும். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது சுவிசேஷத்தினாலும் தேவ வசனத்தினாலும் போதித்து. நமக்கு கற்றுக் கொடுக்காத ஒரு ஊழிய முறையை இன்னைக்கு செய்யறாங்க. ஆனா உண்மை என்னன்னா அதை நாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். உண்மை தானங்க, உண்மை இல்லைன்னு மட்டும் சொல்லக்கூடாது.
உண்மை இல்லைன்னு மட்டும் சொல்லக்கூடாது. அப்ப இன்றைக்கு ஒரு தலைமுறை தேவன் கற்றுக் கொடுக்காத, இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டாத ஒரு ஒரு ஊழிய முறையை பின்பற்றுறாங்க. அதை இந்த கிறிஸ்தவ உலகமும் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அக்செப்ட் பண்ணாமல் இருந்துன்னா போய் மேல விழுவானுங்களா? விழமாட்டானுங்க. அக்செப்ட் பண்ணதுனால தான் ஒரு பெரிய அழிவு. இத பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பவுல் கொருந்து பட்டணத்தாருக்கு சொல்லிட்டு போயிட்டார். என்னன்னு, நாங்கள் அறிவியாத ஒரு இயேசுவை, நாங்கள் சொல்லாத ஒரு ஆவியை கொண்டு வந்தால் நீங்கள் என்ன தெரியுமா செஞ்சிருவீங்களாமா? நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெறுவீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. அந்த பிசாசு உங்களை வஞ்சித்துட்டான். யாரோ ஒருத்தர் இயேசு கிறிஸ்து சொல்லாத ஒரு ஊழிய முறைமையை சொன்னா நீங்க சகிச்சுக்குவீங்கன்னு எழுதியிருக்காரு. இன்னைக்கு அதுதான் நடக்குது. இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு பிரதர். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்காத ஒரு கிறிஸ்துவத்தையும் ஒரு ஊழியத்தையும் நாம் சகித்து கொண்டிருக்கிறோம். அதை ஏற்றுக்கொண்டோம். ஆனா ஒரு வருத்தம் இருக்கு. ஒரு சுவிசேஷகனாக எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. என்னுடைய பிள்ளை, உங்களுடைய பிள்ளை, அதாவது அடுத்த சந்ததி, அவர்களுக்கு சுவிசேஷம்னா என்னன்னு தெரிய போறதில்லை. நம்மளோட குழி தோண்டி புதைச்சிட்டு போயிடுவோம். இது நடக்கும். இது நடந்துட்டு இருக்கு. நம்முடைய சந்ததியோடு இந்த பிரசங்கம் பண்றது, வேத தியானம் பண்றது, இந்த மாதிரி மணிக்கணக்கில் பேசி அதுல உங்களை உட்கார வச்சு கேட்க வைக்கிறது, இந்த பொறுமை, இதெல்லாம் இருக்காது. என்னுடைய அடுத்த சந்ததி, என்னுடைய பிள்ளை, அதாவது உங்களுடைய பிள்ளைகள், அடுத்த சந்ததி சுவிசேஷம் என்பது அவர்களுக்கு இருக்காது. குழி தோண்டி புதைச்சிருவாங்க. இதை பேச தைரியம் உள்ள சுவிசேஷகர் அங்கும் இங்கும் 1-2 பேர் தான் இருக்காங்க. அவர்கள் ஷைன் ஆகுறது கிடையாது. அவர்கள் பிரபலம் அடையாது. ஏன்? அவர்களை அநேகர் ஃபாலோ பண்ணி அவர்கள் பிரபலம் அடைஞ்சாதான் அவருடைய வார்த்தைகள் எடுத்துட்டு போக முடியும். ஆனா இப்படிப்பட்டவர்கள் பிரபலம் அடையிறதுல அமுக்கி வச்சிடறாங்க. ஏன்னா நமக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும்ன்றதுனால நமக்கு தேவைப்படுகிற ஊழியக்காரர்களை பின்பற்றி உண்மையுள்ள தேவனுடைய கிறிஸ்தவத்தை, தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியத்திலிருந்து நாம் விலகி போய் விடுகிறோம். இதோ பவுல் கொருந்து பட்டணத்தாரை குறித்து பயந்தது போல, வலுசர்பம் ஏவாளை வஞ்சித்தது போல, இன்றைக்கு நம்மையும் கிறிஸ்தவத்தின் பேரிலே நான் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், வஞ்சிக்கப்பட்டு விட்டோம் என்பதுதான் உண்மை. அது கிறிஸ்துவை சொல்லுவது போலவே இருக்கும். ஆனா கிறிஸ்துவை சொல்றது கிடையாது. அது இயேசு கிறிஸ்து மீது அன்புள்ளவர்களாய் காட்டி கொடுப்பது போலவே இருக்கும். ஆனா காட்டி கொடுக்காது. சத்தியம் பேசாத எந்த இடத்திலும் தேவன் வெளிப்படுவது கிடையாது. உன் பாவம் உணர்த்தப்படாத எந்த இடமும் கிறிஸ்துவ ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாத இடம். நீ எந்த சபைக்கு வேணா போ, உன் பாவம் உணர்த்தப்படலைன்னா அந்த இடத்துல ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா என்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போனாரோ அதற்கு பிறகு தேற்றரவாளன் இந்த உலகத்துக்கு வந்துட்டாரு. தேற்றரவாளனுடைய வேலை என்னன்னு யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு பிறகு போட்டிருக்கு பாருங்க. நீங்க போய் நீங்க அங்க படிச்சு பார்க்கலாம். ஏதோ இங்க பாருங்க, 16ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் உங்களுக்கு காட்டி கொடுக்கிற இயேசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல என்ன ஆவி இருக்குன்னு நம்மள எல்லாரும் டான்ஸ் ஆடி பாட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணி ஜாலியா நம்மளுடைய பாவத்தை உணர்த்தாம நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணி அனுப்புறாங்க இல்லையா? இன்னைக்குல ஸ்டாண்டப் காமெடி மாதிரி ஆயிடுச்சு சபைகள். பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட், ஒரு ஸ்கிரீன் போட்டுக்கிறான். அந்த ஸ்கிரீன்ல ஏதாவது ஒரு படங்கள்ல ஓடுது. இவன் பிளிப்லாப் ஷூ, ஒரு ஜீன்ஸ், ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு கேப் போட்டுக்கிறான். கேப் போட்டு இப்போ முடிஞ்சா ரேபான் கிளாஸும் போட்டுக்கிறான். கண்ணு தெரியாதவன் மாதிரி. கண்ணு தெரியாம இருந்து இவன் ஊழியன் என்று சொல்லி இவன் வந்திருக்கிறவர்களே அப்படியே என்ன செய்யறான்னா சிரிக்க வைக்கிறான். அதாவது ஸ்டாண்டப் காமெடியன் வேலையை பார்க்கறான். மேக்சிமம் வந்திருக்கிறவர்களை சந்தோஷப்படுத்தி சிரிக்க வச்சு அவர்களுடைய கவலையை மறக்க வச்சு அனுப்புறான். கிறிஸ்தவம் கவலையை மறக்க வச்சு அனுப்புறது கிடையாதுயா, உன் பாவத்தை உணர்த்தி அனுப்புவது. தலைகீழா இருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஒரு ஆவி வந்துருச்சு இல்லையா? அந்த ஆவியுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாம செய்யற ஆராதனை கரெக்டா, இப்ப இருக்கிற கிறிஸ்தவம் கரெக்டான்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். இதோ சொல்லுது பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது பாருங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் சொல்ல, பைபிள்ல எழுதியிருக்கு. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். அப்படின்னா இப்ப யார் இருக்கா நம்மை சுற்றி? தேற்றரவாளன் என்ற ஒரு ஆவி இருக்கு. நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். இப்போ இயேசு கிறிஸ்து இருக்காரா, போயிட்டாரா? மேல இருக்காரு. அப்ப இந்த உலகத்துல யார் இருக்கா? தேற்றரவாளன் இருக்காரு. அவருடைய வேலை என்னன்னா, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
இதுக்கு மேல வேற எவிடன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு பர்சனலா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு அனுப்பி வைக்கிற வாசனம். அப்ப இந்த கிறிஸ்தவத்தை நம்ம பிராக்டிஸ் பண்றோமா? இந்த உலகத்துல இப்ப தேற்றவாளன் இருக்காங்கங்க. ஆனா நம்ம பாவம் பண்ணிட்டு சபைக்கு போனா கூட அங்க பாட்டு பாடி ஸ்டாண்டப் காமெடி மாதிரி 4 காமெடியை சொல்லி நம்மளை சந்தோஷப்படுத்தி நம்ம குற்றத்திலிருந்து உணராம விடுதலை ஆகாம நம்மளை சந்தோஷப்படுத்தி நம்மளை மறக்க செஞ்சு நம்ம செஞ்ச பாவத்தையும் தப்பையும் மற்றவர்களுக்கு செஞ்ச மீறுதல்களையும் மறக்க செஞ்சு சபையிலிருந்து வெளியில அனுப்புறாங்களே. அப்போ இது இயேசு கிறிஸ்து போன பிறகு இந்த உலகத்துக்கு வந்த தேற்றரவாளன் சொல்லுகிற செய்கிற கிரியைகளா? உணர்ந்துக்குங்க. ஆமா பாஸ்டர், தேற்றரவாளன் தான் இப்படி எல்லாம் செய்ய சொல்றாருன்னா நான் மூடிட்டு ஆமைன்னு சொல்லிட்டு போறேன். வேற என்ன செய்யுது? போராட நம்மளால சொல்ல முடியாது. அதான் முன்னமே சொன்னல உங்ககிட்ட, உங்களை கையை பிடிச்சி இழுத்து ஒழுங்கு மரியாதை பைபிளை வாசி, ஒழுங்கு மரியாதை ஜபத்துல இரு அப்படின்னு உங்களை பிடிச்சி வச்சு அடிக்க முடியாது. உங்க மனசாட்சி தான். நம்ம பிராக்டிஸ் பண்ணாத ஒரு கிறிஸ்தவத்தை நம்மளுக்கு சொல்லி நாசமாக்குறாங்க. அப்படி சந்ததிகளுக்கு நாம பிராக்டிஸ் பண்ண, அதாவது இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்காத ஒரு கிறிஸ்தவத்தை கொண்டு போறாங்க. இப்போ அவங்களும் அறியாமையில ஏத்துக்கிட்டாங்க. இந்த சந்ததியை எப்படி திருப்பி கூட்டிட்டு வரணும்னே தெரியல. திருப்பி கூட்டிட்டு வரணும்னு சுவிசேஷத்தை சொன்னாலும் கேட்கறதுக்கு வருதுல. இன்னைக்கு வாலிபர்கள் திரளா இந்த சுவிசேஷத்தை கேட்டிருந்தா அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. அதாவது அப்படிப்பட்ட கிரியைகளில விழுந்து போக மாட்டாங்க. இங்க வந்தா தானே, இங்க வரவே மாட்டேன்றாங்க. சுவிசேஷத்தை கேட்கவே விரும்பலையே அவங்க. ஒரு முறை கொஞ்சம் பொறுமையா சுவிசேஷ கூட்டத்துல சுவிசேஷம் கேட்க உட்கார்ந்துட்டாங்கன்னா அவர்களால் வஞ்சிக்கப்பட மாட்டாங்க. இந்த பிசாசினுடைய தந்திரம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் லாவிஷ்னஸ், இந்த உலகத்தின் பெருமை, இந்த உலகத்தின் பொருள், இந்த உலகத்தின் அழகு, இந்த உலகத்து கிரியைகள் எல்லாம் இந்த ஹீரோயிசம் அப்படின்வாங்களே, அப்படிதானங்க சொல்லுவாங்க. ஹீரோயிசம். இந்த ஹீரோயிசத்தை கட்டி வச்சான். விழித்திருங்கள். நம்ம வீட்டுக்குள்ள இவன் வந்துடாம பாத்துக்குங்க. நம்முடைய பிள்ளைகள் மூலமா நம்முடைய வீட்டுக்குள்ள இந்த சத்துரு, இந்த பாம்பு வராம பாத்துக்கங்க. நம்ம பிள்ளை எப்படி இருக்கான்றத ஒவ்வொரு அப்பா அம்மாவும் உறுதி செய்யுங்க. நம்முடைய பிள்ளையினுடைய கேரக்டர் என்னவா இருக்கு, எந்த இடத்துக்கு போறான், எங்க போய் ஜெபம் பண்றான், எந்த சபைக்கு என்னன்றதை நீங்க விசாரிக்கணும். தயவு செஞ்சு அதை செய்யுங்க. ஒருவேளை இந்த ஜெபத்தை பார்க்க ஒரு குட்டி கூட்டம் வந்திருக்கலாம். நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்க, உண்மையுள்ள சத்தியம் பேசுகிற ஆத்துமா பார முடிய இந்த ஊழியத்துக்கு ஒரு நாள் கூட்டம் வரும். நான் விசுவாசிக்கிற ஆண்டவருக்குள்ள. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே மலை பிரசங்கம் செய்யும் பொழுது கூட இருந்த ஒரு சீஷன் வந்து கேட்கிறான், ரபி நீங்க இவ்வளவு உயிர் கொடுத்து பிரசங்கம் பண்றீங்க, அது எல்லாரையும் கேட்கறாங்க, அற்புதம் பெறாங்க, ஆனா ரட்சிக்கப்படுகிறவர்கள் ஒரு சிலர் தான் அப்படின்னு சொல்றான். இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த நிலைமை நான்லாம் ஏமாத்துறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோக ராஜ்யத்தின் வாசல் குறுகலானது, எல்லாரும் பிரவேசிக்க முடியாது. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு இந்த உண்மையான ஆவிக்குரிய பார முடிய இந்த ஊழியத்தின் ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நிச்சயமா பரலோக ராஜ்யத்தின் வாசலுக்குள்ள பிரவேசிப்பீர்கள். ஆமே, நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. எனக்கு நிச்சயமா நம்பிக்கை இருக்கு. இந்த ஜெபத்தை எத்தனையோ தடை வந்துச்சு, கரண்ட் கட் ஆயிடுச்சு, மைக் இல்லாம போச்சு, நான் பாதியில ஓடி போய் இந்த மைக் எடுத்துட்டு வந்து போட்டு என்னோட உட்கார்ந்துட்டு இருக்க அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் என்னென்னமோ வருது. இருந்தாலும் இந்த ஜெபத்துல உட்கார்ந்து கேட்டீங்க, கடைசி வரைக்கும் இருக்கீங்க, பரலோக வாசல் உங்களுக்கு திறக்கும். நிச்சயமா அந்த குறுகலான பாதையில அதற்குள்ள நுழைய தகுதியானவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.